ஆல்ரைட், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், டைம் அண்ட் ஒர்க். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்தது. டைம் அண்ட் ஒர்க் ரெண்டு ஃபார்முலா தான் அதில் நீங்கள் படிக்கணும். ஒன்று வந்து டைம் அண்ட் ஒர்க், ஓகேவா? தமிழில் சொல்லணும் அப்படின்னா வேலையும் நேரமும். வேலையும் நேரமும். ஸோ டிப்பிக்கலாக என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் இதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து வேலையை முடிக்கிறாங்க. எத்தனை நாளில்? 5 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 பேர் சேர்ந்து செய்கிறப்போ எத்தனை நாள் ஆகும் அந்த குறிப்பிட்ட வேலையை முடிக்கிறதுக்கு அப்படின்ற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். வேற என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஏ அப்படின்ற நபரும் பி அப்படின்ற நபரும் ஒரு வேலையை தனித்தனியாக வந்து 2 நாளில் செய்கிறாங்க, 3 நாளில் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாளில் அந்த வேலை முடியும் அப்படின்றத கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஸோ ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா 2 வகைப்பாடு தான். ஒன்று வந்து என்னது, கூட்டமாக வேலை பார்க்குறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்ற நபர், பி அப்படின்ற நபர், சி அப்படின்ற நபர், மேக்ஸிமம் ஒரு 3 நபர் வரைக்கும் போகலாம். அந்த தனித்தனியாக பார்க்குற வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஏ, பி, சி அப்படின்ற மாதிரி 3 நபர்கள் வரைக்கும் போகலாம், ஓகேவா? இது 2 டைப் தான். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ ஏ அப்படின்ற இந்த சைடில் கான்செப்ட் சொல்கிறேன். இந்த கான்செப்ட்லேருந்து எப்படி இந்த ஃபார்முலா வருது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஏ அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏ அப்படின்றவர் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாள் ஆகுது. பி அப்படின்னு இன்னொரு நபர் வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகுது, ஓகேவா? ஏ அப்படின்றவர் முடிக்கிறதுக்கு 20 நாள் ஆகுது, பி அப்படின்றவர் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏயும் பியும் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 50 நாட்களில் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது தப்பு, ஓகே? 50 நாள் ஆகாது. உதாரணமாக நான் தான் ஏ, நீங்கள் வந்து பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு குறிப்பிட்ட வேலையை நான் தனியாக பார்த்து 20 நாளில் முடிச்சிடுறேன். நீங்கள் அதே வேலையை உங்கள் கையில் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் தனியாக அந்த வேலையை பார்த்து 30 நாளில் முடிச்சிருவீங்க. அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப என்ன ஆகும்? 20 நாளை விட கம்மியாக வரும். அதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒருத்தர் வேலை பார்க்குறப்பவே 20 நாளில் முடிஞ்சிருது அப்படின்னா 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப என்ன வரும்? 20 நாளை விட கம்மியாக தான் முடியும். ஸோ அப்போ இந்த ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 வேல்யூவில் இருக்கிற வேல்யூவை விட கம்மியான நாட்கள் தான் நீங்கள் சொல்லணும். உதாரணமாக ஆப்ஷனில் வந்து 25 நாட்கள், 50 நாட்கள், அடுத்தது வந்து 62 நாட்கள், அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட 20 நாளை விட கம்மியாக இருக்க ஒரு நாள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 நாளை விட கம்மியாக இருக்க ஏதோ ஒரு நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் எதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, செஞ்செல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஆன்சர் வந்து என்னவா தான் இருக்கும்? 20 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ அப்படின்ற நபர் ஒரு வேலையை இத்தனை நாட்களில் முடிக்கிறாரு, பி அப்படின்றவர் இந்த வேலையை இத்தனை நாட்களில் முடிக்கிறாரு, அண்ட் தென் சி அப்படின்றவர் இந்த வேலையை இத்தனை நாளில் முடிக்கிறாரு. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னு சொல்லணும்? 3 பேர் பார்த்த வேலையிலே யார் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ, அதாவது கம்மியான வேல்யூவோ அதை விட கம்மியான ஆன்சர் தான் உங்களுடைய ஆன்சராக வரப்போகுது, ஓகேவா? ரைட். இப்போ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஏ வந்து 20 நாளில் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 20 நாளில் வேலை பார்க்குறாரு. அப்போது ஒரு நாளில் ஏ பார்த்த வேலை என்னது? 1 டேஸ் ஒர்க். ஏயினுடைய ஒரு நாள் வேலை, ஏயினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? 20 நாளில் அந்த வேலையை பார்த்து முடிச்சுக்கிறாரு. உதாரணமாக வந்து ஏ பார்க்குற வேலை வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறோம், ஓகேவா? ரூமுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது. மொத்தம் வந்து 20 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொத்தமாக ஒரு வீட்டில் 20 ரூம் இருக்குது. அந்த 20 ரூமுக்கும் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவர் 20 நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஒரு நாளில் எத்தனை ரூம் எடுப்பார்? 20 டிவைடட் பை 20 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஏயோட ஒரு நாள் வேலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த டோட்டல் வேல்யூவை, இந்த வேல்யூவை நீங்கள் என்ன செய்கிறீங்க? 20ஆல் டிவைட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏயோட ஒரு நாள் வேலை இஸ் ஈக்குவல் டு 1/20. புரியுதா? அடுத்து அதே போல் பிக்கு, பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? பியினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டிவைடட் பை 30. இந்த கேஸுக்கு சொல்கிறேன். ஏ வந்து 20 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாரு, பி வந்து 30 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஏயோட ஒரு நாள் வேலை வந்து என்னது? 1/20. பியோட ஒரு நாள் வேலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/30, ஓகேவா?
இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப அவங்களுடைய ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு? ஒரு நாள் வேலை 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு நாள் வேலை வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/20 ப்ளஸ் 1/30. இது வந்து என்னது? ஒரு நாள் வேலை. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்படி எத்தனை நாள் அவங்க சேர்ந்து வேலை பார்த்து அந்த ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அவங்க முடிச்ச வேலை வந்து என்னது? ஒரு நாளில் முடிச்ச வேலை வந்து எவ்வளவு? 1/20 ப்ளஸ் 1/30. இது ஒரு நாளில் முடிச்ச வேலை. இப்படி n நம்பர் ஆஃப் டேஸ் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நாள் 5 நாள் 6 நாள் அல்லது 10 நாள் ஏதோ இவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ நாள் வேலை பார்த்து எத்தனை வேலை முடிப்பாங்க? ஒரு வேலையை முடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா n இன்ட்டு 1/20 ப்ளஸ் 1/30 which is equal to எத்தனை வேலையை முடிச்சிருந்திருப்பாங்க? கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை முடிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் நான் இப்போ இங்கே எழுதி போட்டு அந்த ஃபார்முலா நம்ம படிச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து எண்ணுக்கு சால்வ் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? n இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 60ன்னு வருமா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60. இது 60 ஆக்கணும் அப்படின்னா மேலேயும் கீழே நீங்கள் என்ன செய்யணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 ப்ளஸ் இது வந்து என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதுலேருந்து எண்ணுக்கு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு இந்த 60 அங்கே கொண்டு போய்க்கோங்க, இந்த 5 கீழே கொண்டு வாங்க. அப்போ 60/5 இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எவ்வளவு? 12 நாட்கள். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ அண்ட் பி 12 நாள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இதில் ஆன்சர் வந்து எவ்வளவு? 12 நாட்கள். நல்லா பார்த்தீங்களா? இங்கே 20 நாள் இருக்கு, இங்கே 30 நாள் இருக்கு. நமக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து என்னது? இது ரெண்டுலேயே இருக்கிறதுலே கம்மியான வேல்யூவை விட கம்மியான வேல்யூ தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ரைட். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா n இன்ட்டு இங்கே என்ன ஃபார்முலா வந்திருக்கு? இந்த கான்செப்ட் படி என்ன ஃபார்முலா வந்திருக்கு? n இன்ட்டு ஏ ஒரு நாள் பார்த்த வேலை ப்ளஸ் பி வந்து ஒரு நாள் பார்த்த வேலை இல்லையா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஏ ஒரு நாள் பார்த்த வேலை ப்ளஸ் பி வந்து ஒரு நாள் பார்த்த வேலை இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, பேசிக் ஒன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக் ஃபார்முலா. இது 2 பேர் கொடுத்துருந்தா, இப்போ இன்கேஸ் வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே, 2 பேர் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. 3 பேர் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 3 பேர்னா ஒன்றும் இல்லை, அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. n இன்ட்டு 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c இஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி எத்தனை நபர்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நபர்கள். நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 2 பேர் கொடுப்பாங்க அல்லது 3 பேர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ப்ளஸ் 1/d அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேவா? 3 பேருக்கு மேலே அதிகமாக போகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஓகே, ரைட். திஸ் இஸ் ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 ஃபார்முலா படிக்கணும். ஒரு ஃபார்முலா படிச்சாச்சு, ஃபார்முலா நம்பர் 1 ஓவர். ஓகேவா? ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு இந்த ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி போடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா 2. ஃபார்முலா 2 இது வந்து என்னது? ஃபார்முலா 1. ஓகேவா? ஃபார்முலா 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா n1 இன்ட்டு d1 இன்ட்டு h1 into e1 divided by w1 which is equal to n2 into d2 into h2 into e2 divided by w2. ஓகேவா? பெரிய ஃபார்முலா மாதிரி தெரியும். 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம மெமரைஸ் பண்ண தேவையே கிடையாது, அப்படியே மைண்டில் நின்றோம். ஓகேவா? இதில் n1 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மென்ஸ். n அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், வேலை ஆட்கள். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 50 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டடம் கட்டுறதுக்கு 50 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அடுத்தது டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது நாட்கள். எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 50 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 25 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு அந்த நாட்கள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேவா? அதாவது மணி நேரம். உதாரணமாக 50 பேர் சேர்ந்து
25 நாள் வேலை பார்க்குறாங்க, ஒரு நாளில் வந்து 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 25 பேர் அதே வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் வேலை பார்க்கணும், அவங்கெல்லாம் எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹச்ன்றதை யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது இ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி. இ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி, தமிழில் திறன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, திறன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு திறன் இருக்கும், உங்களுக்கு ஒரு திறன் இருக்கும். இப்போ உதாரணமாக நான் ஒரு டீமில் இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு டீமில் இருக்கீங்க. நான் வந்து ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவில் இருக்கேன், நீங்கள் வந்து 15 பேர் கொண்ட ஒரு குழுவில் இருக்கீங்க. என் டீமில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் டீமில் இருக்கவங்கலாம் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்வீங்க, என்னையோட நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேலை பார்ப்பீங்க. அதாவது ஆட்களுடைய எண்ணிக்கையை வந்து அது ஒரு கான்செப்ட் தனியாக இருந்தாலும், நான் வேலை பார்க்கக்கூடிய ஃபாஸ்ட் அப்படின்றது இருக்குது, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய பேஸ் அப்படின்றது இருக்குது. நீங்கள் உதாரணமாக ஒரு வேலையை நான் மட்டும் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து 20 நாளில் முடிச்சிருவேன். நீங்கள் அந்த வேலையை பார்க்குறதுக்கு வந்து ஒரு 25 நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்னோட திறன் தான் அதிகம். யார் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்கிறதுக்கு கம்மியான நாட்கள் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய திறன் தான் வந்து என்னது அதிகம். ஓகேவா, அதில் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் பி என்பவரை விட 2 மடங்கு அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வர்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டபிள்யூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கு. டபிள்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க், வேலை. இப்போ உதாரணமாக 5 பேர் சேர்ந்து ஒரு 5 பில்டிங் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 5 நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 10 பேர் வந்து 10 நாட்கள் வேலை பார்த்து எத்தனை பில்டிங் வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து வேலை சேமா இல்லை. உதாரணமாக நான் ஒரு பிரிண்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். நான் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீமோட போய் ஒரு 10 பேரோட போய் நான் வந்து ஒரு 100 பக்கங்களை வந்து அச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதே மாதிரி வர்றீங்க. நீங்கள் 1000 பேருக்கு அச்சிடுறதுக்கு கணக்கிடணும் அப்படின்னா வந்து என்னது, வேலை வந்து சேம் கிடையாது. என்னோட வேலை வந்து என்னது 100 பேஜ், உங்களுடைய வேலை வந்து என்னது 1000 பேஜ். ஓகேவா, ஸோ இது வேலை அப்படின்றது, வேலையினுடைய அளவு அப்படின்றது மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம டபிள்யூ அப்படின்றத கொண்டு வரணும். சில நேரங்களில் வந்து அதே வேலையை செய்வதற்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாவில் என்ன போடணும், W1 is equal to W2 அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேவா, அதே வேலையை செய்வதற்கு அப்படின்னா W1 is equal to W2. அது மாதிரி வேலையினுடைய அளவை மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து என்ன செய்யணும், என்ன வேலையின் அளவோ அந்த இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, புரியுதா? ப்ராப்ளம் வர்றப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப புரிஞ்சிடும். இப்போ பார்க்குறப்ப இந்த ஃபார்முலா ஏதோ பெருசாக தெரியும், பட் இந்த 2 ஃபார்முலாயும் படித்து வச்சுக்கோங்க. ஃபார் ஷியோர் இதுலேருந்து இந்த வேலையும் நேரம் கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டால் இந்த 2 தாண்டி கேட்குறதுக்கு பெரும்பாலும் சான்ஸ் இல்லை. ஓகேவா, ரைட். அடுத்து ப்ராப்ளம் பார்க்கலாமா? இவ்வளோதான் கான்செப்ட். ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, வேலையும் நேரமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. வேலையும் நேரமில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட 2023 கேட்கப்பட்ட கேள்விகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35. டோட்டலாக வந்து 18 எக்ஸாம் நடந்திருக்கு. அப்படின்னு பார்க்குறப்போ வந்து என்னது 2 கேள்வியாவது வேலையும் நேரத்துலேருந்து வந்துடுது. ஓகேவா, 2லேருந்து 3 கேள்விகள் வேலையும் நேரத்துலேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ரைட். டைம் அண்ட் ஒர்க், வேலையும் நேரமும். அல்லது நேரமும் வேலையும். சரியா, ஓகே. இப்போ கொஸ்டின் பாருங்க. 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை, இந்த பாயிண்ட் தான் முக்கியம், அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, 48 பேர் வேலை பார்க்குறாங்க. ரெண்டாவது கேஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, 28 பேர் வேலை பார்க்குறாங்க. அடுத்து முதல் கேஸில் வந்து எத்தனை நாட்களில் வந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க, 24 நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து என்னது, இதில் நான் வந்து அந்த நாட்களை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து என்னது 8 மணி நேரம் வந்து வேலை பார்க்குறாங்க. ஓகேவா, சரி. வாட் இஸ் த ஃபார்முலா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நான் எல்லாத்துலேயும் ஃபார்முலா எழுதி போடுறேன். N1 இன்ட்டு D1 இன்ட்டு H1 இன்ட்டு E1 டிவைடட் பை W1
is equal to N2 into D2 into H2 into E2 divided by W2. ஓகேவா? புரிஞ்சதா? ரைட். இப்போ வந்து பாருங்க, எந்தெந்த டேட்டாலாம் இல்லையோ அந்த டேட்டாவை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. இப்போ உதாரணமாக இதில் என்ன டேட்டா இல்லை, ஒர்க்கர்ஸோட எஃபிஷியன்சி, அதாவது ஒர்க்கருடைய திறனை பற்றியெல்லாம் கொடுக்கல. இப்போ உதாரணமாக வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்களை விட 1.5 மடங்கு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், இதை 1ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 1.5ன்னு எடுக்கணும். இவர்களை விட இவர்கள் 2 மடங்கு திறமையானவர்கள் அப்படின்னா இதை 1ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து 2ன்னு எடுக்கணும். ஓகேவா? அப்படி திறன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தகவல் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. அதாவது எஃபிஷியன்சியை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. கொடுக்காததா 1ன்னு வச்சுக்கோங்க. அதாவது E1 is equal to E2. அதுக்கு பெட்டர் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இதையும் வந்து அடிச்சிடலாம். ஓகேவா? இதையும் என்ன செஞ்சிருங்க, அடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, N1 இருக்கு, D1 இருக்கு, H1 இருக்கு. W1 என்ன கொடுத்துருக்காங்க, அதே வேலையை தான் கொடுத்துருக்காங்க. W1 வந்து ஒரு நம்பர் அப்படின்னா W2வும் அதே நம்பராக தான் இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சிடலாம், W1 is equal to W2. அப்போ இதையும் அடிச்சிடலாம். ஓகே, அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி சுருங்கிறது, இதுதான் பேஸ் ஃபார்முலா. ஓகேவா? தனித்தனியான ஃபார்முலா படிச்சுட்டு இருக்காதிங்க. அதாவது திறன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஹவர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு தனி ஃபார்முலா. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதாவது N1 into D1 is equal to N2 into D2 அப்படின்ற மாதிரிலாம் படிப்பீங்க. இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஹவர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால நான் என்ன செய்கிறேன், ஒரே ஒரு தடவை படிக்கிறப்ப இந்த பெரிய ஃபார்முலா படிச்சிருங்க. தேவைப்படுறப்ப என்ன செஞ்சுக்கோங்க, தேவையான இன்ஃபர்மேஷனை விட்டுட்டு ரிமைனிங் உள்ள ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேவா? இதை மட்டும் நிறைய இடத்துல வந்து சொல்லி தர்றாங்க. ஓகேவா? யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதை மட்டும் சொல்லி தருவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்திலே வந்து ஹச் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்முலாவில் இல்லை. விச் மீன்ஸ் நம்ம என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ W1 is equal to W2. அப்போ ஃபார்முலா எப்படி சுருங்கிறது, N1 into D1 into H1 is equal to N2 into D2 into H2 இல்லையா? இப்போ N1 வந்து எவ்வளவு, 48. ஃபர்ஸ்ட் கேஸில் உள்ளது 48. அந்த 48 இங்கே எழுதுங்க. D1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, D1 வந்து 24 நாட்கள். அப்படித்தானே? 24 நாட்களில் முடிப்பார். அப்போ 24 இங்கே எழுதிருங்க. H1 வந்து எவ்வளவு, 7 மணி நேரம். ஸோ இப்போ இங்கே என்ன போட்டுருங்க, 7 அப்படின்னு போட்டுருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு N2 வந்து எவ்வளவு, N2 வந்து 28 ஆண்கள். D2 வந்து தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சுக்கோங்க. இன்டூ H2க்கு பதிலாக என்ன போட்டலாம், 8 அப்படின்ற போடலாம். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைடில் சால்வ் பண்ணுறதுக்கு இதையும் பெருக்கிடுறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா கேன்சல் ஆகும். இந்த 24 8 கேன்சல் ஆகும். அதனால் அதெல்லாம் பெருக்காதீங்க. கொஞ்சம் பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், பெருக்கிட்டு மொத்தமாக பண்ணீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்க, அடிச்சு கொடுக்க தான் போகிறீங்க. அதனால் பெருக்க வேண்டிய இடத்துல பெருக்குங்க. தேவையில்லாமல் பெருக்கி நேரத்தை வேஸ்ட் ஆகாதீங்க. ஓகேவா? இப்போ D2 மட்டும் இந்த சைடில் வச்சுக்கிட்டு இந்த 28ஐயும் 8ஐயும் கீழே டினாமினேட்டரில் கொண்டு வரலாமா? கொண்டு வந்தால் D2 is equal to என்ன வரும், D2 is equal to 48 into 24 into 7 divided by 28 into 8. அடிச்சு கொடுக்கலாமா? அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 7ஐயும் இந்த 28ஐயும் அடிக்கலாமா? என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 8ஐயும் இதையும் அடிச்சு கொடுக்கலாமா? 3ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னது, இந்த 4ஐயும் இதையும் அடிச்சு கொடுக்கலாமா? அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 அப்படின்னு இருக்கும். அப்போ 12 3 வந்து எத்தனை, 36 நாட்கள். 36 நாட்கள். வாட் இஸ் ஆன்சர், 36 நாட்கள். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. கார்பெண்டர் A takes 15 minutes to fit the parts of chair while carpenter B takes 3 minutes more than A to do the same work. தமிழ்ல படிக்கிறேன். தச்சர் A ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் B ஆனவர் A எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், 18 நிமிஷம். அவர் 15 நிமிஷம் எடுத்தார் அப்படின்னா இவர் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு, 18 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகேவா? அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். 18 கொடுக்கறது பதிலாக கூடுதலா 3 அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ண பார்த்திருக்காங்க. ஓகே, இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த A தான், இதுவும் B. அதாவது A அப்படின்ற ஒரு நபர், B அப்படின்றவர் வந்து ஒரு நபர். இப்போ ஒரு நாற்காலிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், உதாரணமா வந்து
ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. n இன்ட்டு 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை பி. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு? 1. இப்போ ஃபஸ்ட்டு 1க்கு கண்டுபிடிச்சிக்கிருவோம். ஓகேவா? n இன்ட்டு 1 டிவைடட் பை 15 ப்ளஸ் 1 டிவைடட் பை 18. இப்போ ஆக்சுவலாக நான் சொல்கிறது கான்செப்ட் தப்பு. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாற்காலிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கல, 22 நாற்காலின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரைட். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாற்காலிக்கு கண்டுபிடிச்சிக்கிருவோம், அதுலேருந்து 22 நாற்காலிக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை 15, 1 டிவைடட் பை 18. எல்சிஎம் தனியாக போடலாமா? 15, 18. 3ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 3ஆல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 5ன்னு கிடைக்கும், இங்கே 6ன்னு கிடைக்கும். 5 30, 30 3 90 இல்லையா? அப்போ n இன்ட்டு 90, அதாவது டெனாமினேட்டரில் வந்து 90. மேலே என்ன செய்யணும்? மேலே எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க? 18ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அதாவது 15 வேணும் அப்படின்னா 90. 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு இருக்குமா? 3 15. இதுலேருந்தே பார்க்கலாம். ஓகேவா? மொத்தம் வந்து என்னது? கீழே 90 அப்படின்னா 3 15, ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னது? 6. அப்போ மேலேயும் கீழே 6ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே 6 ப்ளஸ் இங்கே 18 இருக்குது. 3 6 18. அப்போ மேலே வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல் மேலேயும் கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 விச் இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு? 1 இல்லையா? ஓகே. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 90 டிவைடட் பை 11ன்னு வரும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாற்காலியை செய்யறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 90 டிவைடட் பை 11 மினிட்ஸ் ஆகுது. இதை அடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? 90 டிவைடட் பை 11 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து 88க்கு 8 நிமிஷம் வரும், 99க்கு 9 நிமிஷம் வரும் இல்லையா? அப்போ 8 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அது நம்ம கான்செப்ட் கரெக்டாக இருக்கா? ஒருத்தர் வந்து 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து 18 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? அப்போது 8ம் 9 நிமிஷத்துக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு வருது. ஓகேவா? அது நம்ம கான்செப்டுக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? n வந்து 22 நாற்காலிகளை செய்கிறது. ஒரு நாற்காலியை செய்கிறதுக்கு, அதாவது 1n கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது, இவ்வளவு நிமிஷம் ஆகுது அப்படின்னா 22 நாற்காலிகளை செய்கிறதுக்கு, 22 சேரை செய்கிறதுக்கு என்ன ஆகும்? ஒரு நாற்காலிக்கு இவ்வளவு அப்படின்னா 22க்கு இன்ட்டு 22 போட்டுக்கோங்க. அப்போ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 180 நிமிஷம் ஆகும். ஓகேவா? 180 நிமிஷம் ஆகும். ஓகேவா? வேற எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட நிப்பாட்டி இந்த ஆப்ஷன் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிடுவாங்க. அதில் திரும்ப திரும்ப என்ன ஆன்சரே வரல அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்க கேட்டிருக்கிறது என்னது? 22 நாற்காலிக்கு. ஒருவேளை இந்த மெத்தடில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த n1 இன்ட்டு d1 இன்ட்டு h1 இன்ட்டு e1 டிவைடட் பை w1 which is equal to இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n2 into d2 into h2 into e2 divided by w2 இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ n1 வந்து என்னது? n1 அப்படின்றது என்னது? ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புளோட நம்பர். ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா? ஏன்னு ஒரு நபர் தான் இருக்கார். அப்போ அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டுக்கோங்க? 1ன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு எத்தனை நாட்கள் அதை முடிக்கிற, எத்தனை நாளை பற்றியெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 15 நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க. அந்த 15னே எடுத்துக்கோங்க. ஹவரை வந்து நம்ம என்ன எடுத்துருவோம்? இந்த ஹவருக்கு பதிலாக மினிட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? இங்கே மினிட்னு போடுங்க. எஃபிஷியன்சியை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுத்துருக்காங்களா? எஃபிஷியன்சியை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஓகேவா? டிவைடட் பை W1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை? ஒரு நாற்காலியை செய்கிறதுக்கு தான் இல்லையா? அவர் வந்து என்னது? ஒரு நாற்காலியை செய்கிறதுக்கு. ஓகே. இதில் வந்து என்ன போட்டுக்கோங்க? ஒரு நாற்காலி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? which is equal to n2 வந்து 1, இவர் வந்து 18. இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாற்காலிக்கு கண்டுபிடிப்போம். ஒரு நாற்காலி. இரண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு இருக்கிறப்போ ஓகே. அப்போ என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து மூவ் ஆக மாட்டேது பாருங்க. இந்த ஈக்குவேஷன் தப்பு தான் இல்லையா? 15 = 18 வருது இல்லையா? அப்போ என்ன செய்ய முடியாது? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இப்போ வாட் இஸ் த ஒன்லி ஃபார்முலா? நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதா? அல்லது வேற எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா வேற எப்படி செய்யலாம் அப்படின்னா 1 × 15 டிவைடட் பை 1 which is equal to 1 இன்ட்டு இந்த நிமிஷம் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு
கீழே வந்து என்ன போட்டுக்கோங்க, 22 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? 22 அப்படின்னு இது வந்து 1 நாற்காலி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 நாற்காலி அப்படின்ற மாதிரி வரும். சரியா? ஓகே. இப்போ என்ன இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகே. அப்போ இதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? அதனால் நம்ம என்ன வச்சுக்கிடுவோம், இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, லைக் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்த ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணுங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 24. ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, பி வேணும் அப்படின்னா திஸ் மைனஸ் திஸ்ன்னு போட்டுறாங்க. அப்படிலாம் போட முடியாது. ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா வந்து என்னது, என் இன்டூ 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? என் அப்படின்றது என்னது, ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள். அதை 24 அப்படின்றத இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? 1 டிவைடட் பை ஏயோட வேல்யூ வந்து எவ்வளவு, 6. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் இருக்கிறது தான் நீங்கள் இந்த மாதிரி மைனஸ் பண்ணுறது, லீனியராக ஆட் பண்ணுறது, அந்த இதெல்லாத்துக்கும் தவறான ஆன்சரை கொடுக்கறதுக்கான காரணமே இது வந்து என்னது, தலைகீழாக இருக்கிறதா அதுக்கான காரணமே. ஓகேவா? ப்ளஸ் 1 டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? இந்த 24 உள்ளே கொண்டு வரலாமா? உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 24 டிவைடட் பை 6 ப்ளஸ் 24 டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்குமா, 4 அப்படின்னு கிடைக்கும். ஏ தான் 24 இல்லையா? ஏ வந்து 24, ஏ மற்றும் பி வந்து எவ்வளவு, 6 நாட்கள். ஓகே. இதுதான் 24, இது வந்து 6 நாட்கள். ஸோ இங்கே 6 நாட்கள், இங்கே 24 நாட்கள். ஆறு பை 24 which is equal to 1. இப்போ இதை அடிச்சு கொடுங்க, என்ன வரும், இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 6 பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 3 பை 4. அடுத்து பிஏ மட்டும் அந்த சைடில் கொண்டு போயிட்டு இந்த சைடில் கொண்டு வாங்க. 6 இன்ட்டு 4 டிவைடட் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4 8. வாட் இஸ் ஆன்சர், 8 நாட்கள். புரியுதா? அடுத்த ப்ராப்ளம், ஃபோர்த் ப்ராப்ளம். A and B can do a piece of work in 12 days. ஏ மற்றும் பி அப்படின்றவர் வந்து 12 நாட்கள் வேலை பார்க்குறாங்க. அடுத்து பி அண்ட் சி வந்து 15 நாட்கள் வேலை பார்க்குறாங்க. ஏ சி ரெண்டு பேரும் சேர்ந்து 20 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அதான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதனை 20 நாட்களிலும் முடிப்பர். பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 டிவைடட் பை ஏ பிளஸ் 1 டிவைடட் பை பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 நாள்னு கொடுத்துருக்காங்க. 12 நாள்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் 12 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ என்ன ஒரு ஈக்குவேஷன், ஏ டிவைடட் பை 1 டிவைடட் பை ஏ பிளஸ் 1 டிவைடட் பை பி. இதுக்கு முன்னாடி என்ன போடுவீங்க, 20ன்னு போடுவீங்க. அந்த 20 கீழே எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது ஒன்றும் இல்லை,
n into 1 divided by a plus 1 divided by b which is equal to 1. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதை வேற எப்படி எழுதலாம்? 1 divided by a plus 1 divided by b which is equal to 1 divided by n அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்போ 1 divided by 12. அடுத்தது செகண்ட் ஃபார்முலா வந்து செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னது? 1 divided by b plus 1 divided by c which is equal to இந்த எவ்வளவு? 15. ஸோ 1 divided by 15. அடுத்தது 1 divided by a plus 1 divided by c which is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? a மற்றும் c 20 நாட்களில் முடிப்பாங்க. 1 divided by 20 இல்லையா? ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா b என்பவர் எத்தனை நாட்களில் அதை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by a plus 1 by ஏன்னு வரும். அப்போ என்ன வரும்? 2 by a அப்படின்னு வரும். ஏன்னா எல்லா டேர்ம்லையும் வந்து என்னது? 2, அதாவது மொத்தம் 1 by a அப்படின்றது மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? 2 டேர்ம் இருக்குது. 1 by b அப்படின்றது 2 டேர்ம் இருக்குது. 1 by c அப்படின்றது 2 டேர்ம் இருக்குது. ஓகேவா? அதனால என்ன போட்டுக்கலாம்? 2 divided by a plus 2 divided by b plus 2 divided by c which is equal to இது அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 divided by 12 plus 1 divided by 15 plus 1 divided by 20 இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 வெளியே காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 divided by a plus 1 divided by b plus 1 divided by c plus 1 divided by c which is equal to எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 60ன்னு கிடைக்கும் இல்லையா? 60னா இங்கே என்ன வேணும்? இங்கே 5ன்னு வேணும் இல்லையா? மேலையும் கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ப்ளஸ் இது வந்து என்ன செய்யணும்? மேலையும் கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது 4, இது வந்து என்னது? மேலையும் கீழே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 இல்லையா? ரைட். அடுத்தது இந்த ரெண்டையும் கீழே கொண்டு வந்துடலாமா? இந்த ரெண்டையும் கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன வரும்? 1 divided by a plus 1 divided by b plus 1 divided by c. இதுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்குது. பட் நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்லேயே போவோம். இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 4 9 9 3 12 வருமா? 12 divided by 60 இன்ட்டு 2ன்னு வந்துடும். இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எவ்வளவு? 5 I 2 10. அப்போ 1 divided by 10. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பி மற்றும் சி 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா 10 நாட்கள் முடிப்பாங்க. அந்த 10ன்றத ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனால் அவங்க அதை கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி மட்டும் தனியாக வேலை செஞ்சா எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே என்ன இருக்கு? 1 divided by a plus 1 divided by b plus 1 divided by c அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்கு. இதுல இருந்து 1 divided by a plus 1 divided by c அப்படின்றத நான் வந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 1 divided by b அப்படின்றது கிடைச்சிருமா? 1 divided by a plus 1 divided by a plus 1 divided by b plus 1 divided by c வந்து எவ்வளவு? 1 by 10. ஓகே. 1 divided by a plus 1 divided by a c வந்து எவ்வளவு? இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. 1 by 20 இல்லையா? 1 divided by 20. அப்போ what is the answer? What is the answer? 1 divided by b. அப்போ what is the answer? இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2 divided by 20 minus 1 divided by 20 which is equal to 1 divided by b which is equal to இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 2ல 1 போச்சு அப்படின்னா 1. ஸோ 1 divided by 20. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பி வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க 20 நாட்கள் ஆகும் அப்படின்றது தெரியுது. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 20 நாட்கள் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணியிருந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இது. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இது. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இது. ஓகேவா? இது மூணையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு கிடைச்சிரும், வேலையினுடைய நாட்கள் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் என்ன செய்யணும்? என்ன வேரியபிள் தேவையோ, தட் இஸ் பி அப்படின்ற வேரியபிள் தேவை அப்படின்னா அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும்? மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் மட்டும் எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ப்ராப்ளம் நம்பர் 5. ப்ராப்ளம் நம்பர் 5. A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. அதாவது தமிழ்ல A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 16 நாட்கள்ல முடிச்சிடறாங்க. அடுத்தது ஏ மட்டும் அந்த வேலையை வேலை பார்த்தாரு அப்படின்னா 48 நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பி அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாரு? வெரி சிம்பிள் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து என்னது? 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? n into 1 divided by a plus 1 divided by b அப்படின்றத யூஸ் பண்ணணும், which is equal to 1. ஓகேவா? ஸோ அப்போ n அப்படின்றது வந்து எவ்வளவு? n அப்படின்றது 2.
ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 16. 1 டிவைடட் பை ஏ மட்டும் அப்படின்னா 48 ப்ளஸ் 1 டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதுல இருந்து பி மட்டும் கண்டுபிடிக்கலாமா? 16 உள்ள கொண்டு வந்துடலாமா? 16 டிவைடட் பை 48. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த 16 இங்கே கொண்டு வராம அவசரத்தில் 1 டிவைடட் பை பின்னு எழுதிடுவாங்க. இந்த 16 வந்து என்னது? இதுக்கும் வரும், இந்த இதுக்கும் வரும். அதில் கவனமாக இருங்க. ஸோ 16 டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும் இல்லையா? 16 3 48. ஸோ 16 டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? 2 பை 3. இதுல இருந்து பி வேணும் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 3 டிவைடட் பை 2. இதையும் அடிச்சிங்கன்னா 8ன்னு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 8 3 24 நாட்கள். ஓகேவா? 24 நாட்கள். ஓகே ரைட். அடுத்தது 6வது கேள்வி. இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ராப்ளம் நம்பர் 1 இதுதான் இல்லையா? ரிப்பீட்டடாக அதே ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1. அடுத்தது 7வது கேள்வி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. நிறைய பேர் 5 பேர் 5 நாள் அப்படின்னா 50 பேர் 50 அப்படின்னு வர்றப்ப 50ன்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. இப்போ மொத்தமாக வேலை பார்க்குறாங்க இல்லையா? 5 பேர் 5 நாள் அப்படின்ற மொத்தமாக வேலை பார்த்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நம்மளுடைய 2வது ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். N1 இன்ட்டு D1 இன்ட்டு H1 இன்ட்டு E1 டிவைடட் பை W1 விச் இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு D2 இன்ட்டு H2 இன்ட்டு E2 டிவைடட் பை W2. ஓகேவா? ரைட். இதில் எஃபிஷியன்சியை பற்றின, அதாவது வேலையாட்களுடைய திறனை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? அதை பற்றின எந்த தகவலுமே இல்லை, விட்டுருங்க. E1 இஸ் ஈக்குவல் டு E2. அப்புறம் இதில் வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? ஹவர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கா? இத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லை, இதையும் விட்டுருங்க. ஓகே ரைட். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வந்து என்னது? இந்த இன்ஃபர்மேஷன் தான். அதாவது N1 into D1 divided by W1 which is equal to N2 into D2 divided by W2. ஓகே. அடுத்தது 5 பேர். அந்த 5ன்றதை இங்கே எழுதிருங்க. D1 5 நாட்கள். எத்தனை வேலை? 5. எந்த 5 எதுக்குன்னு தெரியுது இல்லையா? இந்த N1 அப்படின்றது 5 நபர்கள் 5. D1 அப்படின்றது 5 நாட்கள். இந்த கீழே கொடுத்துருக்க 5 அப்படின்றது 5 வேலை which is equal to N2 அப்படின்றது எத்தனை நபர்கள்? 50 நபர்கள், அதாவது 50 persons, 50. D2 வந்து எவ்வளவு? D2 தான் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க, D2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது டிவைடட் பை வேலை வந்து எத்தனை? 50 வேலை. ஓகே, 50 வேலை. அப்போ கீழே 50ன்னு போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? அடிக்க வேண்டியதில் அடிச்சிடலாமா? எதெல்லாம் கேன்சல் ஆகும்? கேன்சல் ஆக வேண்டியது இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 5ன்னு மட்டும் இருக்கும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ D2 இஸ் ஈக்குவல் டு என்னது? 5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு D2 இஸ் ஈக்குவல் டு 5 days. 50ன்னு போட்டுறக்கூடாது. வாஸ்ட் பார்க்குறப்ப அப்போ தான் டக்குன்னு ஆன்சர் பண்ண தோணும். அதாவது இப்போ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி பாருங்களேன். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடியும்? 50ன்னு தான் சொல்ல வரும். அது ஆன்சரில் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டக்கூடாது. வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் 5. ஓகேவா?
ரைட், அடுத்தது 8. 8வது கேள்வி பாருங்க. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எத்தனை? 36 இயந்திரங்கள். அந்த ஃபார்முலா வந்து n அப்படின்றது வந்து அது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அந்த ஒர்க்கர்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? மெஷின்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? 12 நாள்னு கொடுத்துருக்காங்க. 7000 சிமெண்ட் பைகள். ஆக்சுவலாக வந்து செஞ்ச வேலை வந்து என்னது? 7000 சிமெண்ட் பைகள். அதுதான் வந்து ஒர்க்கு. ஓகேவா? அடுத்தது 24 இயந்திரங்களை பயன்படுத்தி, வந்து எத்தனை? 36. இப்போ வந்து எத்தனை இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க? 24 இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்? அப்ப இந்த சிமெண்ட் பைகள் அப்படின்றதா வந்து என்னது? நான் பார்க்கக்கூடிய வேலை. ஃபார்முலா வந்து என்னது? ஃபார்முலா படிச்சுக்கோ. இந்த ஃபார்முலா ரிப்பீட்டடா எழுதிக்கிட்டே இருங்க. அதாவது ப்ராக்டிஸ் பண்றப்போ நீங்க எக்ஸாம்ல எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. n1 into d1 into h1 into அடுத்து e1 divided by w1 which is equal to n2 into d2 into h2 into e2 divided by w2 இல்லையா? ரைட். அடுத்து n1 அப்படின்றது வந்து எவ்வளவு? 36. ஸோ இங்கே வந்து என்ன போட்டுக்கோங்க? 36ன்னு போட்டுருங்க. இன்ட்டு டி வந்து எவ்வளவு? 12 நாட்கள். அந்த 12 இங்கே போட்டுருங்க. அடுத்து ஹவர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. எஃபிஷியன்சி, ஒரு இயந்திரத்தினுடைய திறன் இவ்வளவு அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சிடணும்? அது கொடுக்காததை விட்டுருங்க. எவ்வளோ வேலை பார்த்துருக்கு அந்த இயந்திரங்கள்லாம்? 7000 சிமெண்ட் பைகளை தயாரிச்சிருக்கு. அப்போ கீழே வந்து என்ன செஞ்சுக்கோங்க? 7000 அப்படின்றத போட்டுருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு n2 வேல்யூ வந்து எவ்வளவு? 24 இன்டூ d2 வந்து எவ்வளவு? 18 நாட்கள். அந்த 18 அப்படின்றது இங்கே போட்டுருங்க. டிவைடட் பை w2 தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேலை பார்த்துருக்கு. அந்த எவ்வளோ வேலை அப்படின்றதா என்ன வார்த்தைகளில் கொடுத்துருக்காங்க? எத்தனை சிமெண்ட் பைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் w2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க இல்லையா? ஓகே, அடுத்தது இதுக்கு சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? w2 இந்த சைடில் கொண்டு போங்க, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த சைடில் கொண்டு வாங்க. அப்போ w2 which is equal to 7000 இன்டூ 24 இன்டூ 18 டிவைடட் பை 36 இன்டூ 12 இல்லையா? அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சு கொடுங்க. என்ன கிடைக்கும்? அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிங்க அப்படின்னா 12ஐயும் 24ஐயும் அடிக்கலாமா? 12ஐயும் 24ஐயும் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 2ன்னு கிடைக்கும். இந்த 2ஐயும் இந்த 36ஐயும் அடிச்சிங்க அப்படின்னா 18ன்னு கிடைக்கும். இந்த 18ஐயும் இந்த 18ஐயும் அடிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 7000 மட்டும் இருக்கும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 7000 பேக்ஸ். 7000 சிமெண்ட் பைகளை அந்த இது தயாரிக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ வந்து பாருங்களேன், இதில் ஒரு ஷார்ட்கட் உண்டு. அதாவது எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றது, இது வந்து 36 36 இன்ட்டு 12 வில் பி ஈக்குவல் டு 24 இன்ட்டு 18க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையினுடைய அளவு சமமாக இருக்கும். அதாவது 36 இன்ட்டு 12, 36 இன்ட்டு 12 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 360, 400, அங்கிட்ட ஒரு 72, ஸோ 432. அடுத்து 24 இன்ட்டு 18 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அதுவும் 432 தான் கிடைக்கிது. ஓகேவா? அதாவது என்டியோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கக்கூடிய அளவு, வேலையினுடைய அளவு சமமாக இருக்கும் அப்படின்றது கான்செப்ட். ஓகேவா? ரைட், அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ப்ராப்ளம் நம்பர் 9. ஏ மற்றும் பி முறையே 60, 75 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை பி 30 நாட்களில் செய்து முடித்தார் எனில் ஏ எத்தனை நாட்களில் வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்றது? இதுல வந்து பாருங்க, இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளத்திலேயே ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாதபடி கேட்ட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த தான். இப்போ இது வரைக்கும் 8 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு 2 ஃபார்முலா இருந்தது. அந்த 2 ஃபார்முலாவில் டைரெக்டாக யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். பட் இதில் வந்து பாருங்க, ஊடால பாதியில் வந்து ஒரு ஒர்க்கர் வந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் எத்தனை நாளில் போயிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காரு. ஓகேவா? உதாரணமாக நம்ம என்ன நினச்சிக்கிடுவோம்? ஏ அப்படின்றவர் வந்து எக்ஸ் நாட்கள் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஏ அப்படின்றவர் வந்து என்னது? எக்ஸ் நாட்கள் வேலை பார்த்துருக்காரு. ஓகேவா? ஆனால் ஏனுடைய திறமை வந்து எவ்வளவு? ஏ வந்து என்னது? ஒரு வேலையை 60 நாளில் முடிப்பார். ஓகேவா?
அதாவது ஏயினுடைய ஒரு நாள் வேலை, ஒரு நாள் வேலை. ஓகே, அப்ப எக்ஸ் நாட்கள் அவர் எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்காரு, எவ்வளவு வேலை முடிச்சு வச்சிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 60 வேலையை முடிச்சு வச்சிருக்காரு இல்லையா? ஒர்க் டன் பை ஏ. புரியுது என்ன சொல்றேன் அப்படின்னு? ஏயோட ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு? 1/60. ஏ எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காரு அது நமக்கு தெரியாது, அதனால நான் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 1/60 அப்படின்னா எக்ஸ் நாட்களுக்கு வந்து எத்தனை? எக்ஸ் டிவைடட் பை 60. ஓகேவா? ரைட், இவ்வளவு வேலையை வந்து முடிச்சு வச்சிருக்காரு. ஓகே, மொத்த வேலை வந்து எவ்வளவு? எப்பயுமே மொத்த வேலை வந்து எவ்வளவு? ஆல்வேஸ் மொத்த வேலை இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? சில பேர் எல்சிஎம் மெத்தட்லாம் சொல்லி தருவாங்க. அதாவது எப்படின்னா இந்த 60க்கும் 70க்கும் 75க்கும் வந்து எல்சிஎம் எடுத்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட வச்சுக்கிட்டு, அதாவது 60க்கு 75க்கு ஒரு குறிப்பிட்ட எல்சிஎம் எடுத்துட்டு அந்த எல்சிஎம்ல இருந்து நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி ஒன்று சொல்லி தருவாங்க. அது அந்த மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் நம்ம என்ன வச்சுக்கிறோம், மொத்த வேலை எப்பயுமே 1 அப்படின்ற மாதிரி வச்சு படிக்கிறோம் இல்லையா? மொத்த வேலை வந்து 1. அப்போ ரிமைனிங் வேலை வந்து எவ்வளவு? ஒர்க் டு பி டன் வந்து எவ்வளவு? அதாவது ஒர்க் டு பி டன், டிஓடி அப்படின்னா ஒர்க் டு பி டன். ஓகேவா? இன்னும் மீதி செய்ய வேண்டிய வேலை, மொத்த வேலை 1. அதுல ஏற்கனவே இவ்வளவு வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 60. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 60 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 60. இவ்வளவு வேலையை வந்து முடிக்கணும் இல்லையா? ரைட். இப்போ பி வந்து பியோட வேலை திறம் வந்து எவ்வளவு? பியோட வேலை திறம் வந்து எவ்வளவு? பியோட ஒரு நாள் வேலை, ஒரு நாளின் பி வேலை எவ்வளவு? 1/b. பி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 75ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1/75. ஓகேவா? இப்போ எத்தனை நாள் பி வந்து வேலை பார்த்துருக்காரு? 30 நாள் வந்து வேலை பார்த்துருக்காரு. 30 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 டிவைடட் பை 75 செஞ்சு எவ்வளோ வேலையை முடிக்கிறாரு? இந்த அளவுக்கு வேலையை முடிக்கிறாரு. 30/75 நாள், 30/75 அப்படின்ற வேலையை இந்த வேலைக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அப்போ 60 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 60. இதுக்கு சால்வ் பண்ணி பாருங்க. வாட் இஸ் ஆன்சர்? என்ன வரும்? 60 இன்ட்டு 30 டிவைடட் பை 75 which is equal to 60 மைனஸ் எக்ஸ். இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24ன்னு வருது. 60 மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 24 which is equal to 36 நாட்கள் அப்படின்னு வருது. இதில் ஆக்சுவலாக நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா, ஏ போனதுக்கு அப்புறம் 30 நாள் அப்படின்னு எடுத்ததுனால 36ன்னு வருது. ஆனால் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர். எக்ஸ் வந்து என்னது? இருவரும் சேர்ந்து வேலை பார்த்தது. ஓகேவா? அப்போ அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நான் பண்ணணும். ஏயோட ஒரு நாள் வேலை வந்து 1/60. பியோட ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு? ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு? பியினுடைய ஒரு நாள் வேலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டிவைடட் பை 75. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க? 30 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? இதை மட்டும் அடிச்சிருங்க. அப்போ என்ன வரும்? 1 டிவைடட் பை 60 ப்ளஸ் 1 டிவைடட் பை 75. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க?
30 நாள் வேலை பார்க்குறாரு. இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா 30 நாள் வேலை பார்த்தா 2 பேர் வேலை வந்து முடியல. 30 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 60க்கும் 75க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 60, 75. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 5ஆல பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 12, 15ன்னு கிடைக்குமா? இதை 3ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3ஆல வகுத்தீங்க அப்படின்னா 4, 5ன்னு கிடைக்கும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5 15, 15 60, 60 × 5 300ன்னு வருது இல்லையா? அப்போ என்ன வரும்? 30 டிவைடட் பை 300. இது 300 ஆக்கணும்னா நான் என்ன செய்யணும்? மேலையும் கீழே 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 300 ஆக்கணும்னா நான் என்ன செய்யணும்? மேலையும் கீழே வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 10ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு? 9 டிவைடட் பை 10. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10ல் 9 பங்கு வேலை வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது வந்து என்னது? 10ல் 9 பங்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேலை வந்து எவ்வளவு? சாரிப்பா, இது ஆக்சுவலாக எக்ஸ் தான் இல்லையா? இதை நமக்கு தெரியாது. இது வந்து எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த சைடில் எழுதலவா? 9x டிவைடட் பை 300. ஓகே, இது வந்து என்னது? 2 பேரும் சேர்ந்து பார்த்த வேலை. இதை 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ 30 டிவைடட் பை 75. 30 டிவைடட் பை 75. இதுக்கு சால்வ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 30 டிவைடட் பை 75 விச் இஸ் ஈக்குவல் டு 9x டிவைடட் பை 100. அப்போ என்ன வரும்? 45 டிவைடட் பை 75 விச் இஸ் ஈக்குவல் டு 9x டிவைடட் பை 100. இதை அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 3ன்னு கிடைக்கும், இங்கே வந்து 4ன்னு கிடைக்கும். இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும் இல்லையா? 5. ஓகே, ஸோ அப்போ இந்த 4 இங்கே போகிறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 4 விச் இஸ் ஈக்குவல் டு 20 days. கரெக்டா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 10. ப்ராப்ளம் நம்பர் 10க்கு போலாமா? ம் 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஃபார்முலா? N1 into D1 into H1 into E1 divided by W1 which is equal to N2 into D2 into H2 into E2 divided by W2. 60. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எவ்வளவு? 7 நாட்கள். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? வேற எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கொடுக்காத இன்ஃபர்மேஷன் அதே வேலை அப்படின்னா வந்து என்னது? W1 is equal to W2. N2 வந்து எவ்வளவு? 42 into D2. ஓகேவா? எதெல்லாம் அடிக்கலாம்? இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 6 வந்து எத்தனை? 42. 6 இங்கே இருக்கும். இதையும் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ D2 which is equal to 10 days. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் 11வது ப்ராப்ளம். ப்ராப்ளம் நம்பர் 11. ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இருந்தது. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? பட் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்தவும். இந்த மாதிரி இஸ்டு கணக்கு, அதாவது விகிதம் கணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய பங்குகளோட எண்ணிக்கையை கணக்கு பண்ணுங்க. அதாவது 1:2:3 இல்லையா?
அப்போ என்ன கிடைக்கும்? 1 + 2 + 3 மொத்தம் எத்தனை பங்கு? 6 பங்கு. மொத்த வேலையை நம்ம என்ன செய்யலாம்? 6 பங்கா பிரிக்கலாம். அப்படிதானே? 1 + 2 + 3 மொத்தம் எத்தனை பங்கு? 6 பங்கு. இது என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். இது வந்து 4:8:12 அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் வந்து அதை மினிமைஸ் பண்ணி நம்ம என்ன வச்சிருக்கோம்? 1:2:3 அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 6 பங்குகள். ஓகே. அப்போ மொத்த வேலையினுடைய பங்கு வந்து எவ்வளவு? 6 பங்கு. அதில் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் 1 பங்கை தான் எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து 2 பங்கு எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பங்கு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 6 பங்குல 3 பங்கு எத்தனை சதவீதம்? 6 பங்குல 3 பங்கு எத்தனை சதவீதம்? தட் இஸ் 3/6 × 100. எவ்வளவு வரும்? 3ல 6ல 3 அப்படின்றது என்னது? 50% தான் இல்லையா? அப்ப இது வந்து எவ்வளவு? 50%. ஏன்னா இதையும் அடைச்சிங்க அப்படின்னா 2ன்னு கிடைக்கும், இதையும் அடைச்சிங்க அப்படின்னா 50ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்க 50. ஓகேவா? ரைட். அடுத்தது இது வந்து பாருங்க 2 பங்கு. அதாவது மொத்தம் இருக்கும் 6 பங்குல 2 பங்கு. அப்ப என்ன கிடைக்கும்? 2/6 × 100 இல்லையா? இதையும் அடைச்சிங்க அப்படின்னா இங்க 3ன்னு கிடைக்கும், இதையும் அடைச்சிங்க அப்படின்னா இங்க 33 1/3 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ரைட். அப்ப இந்த ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆப்ஷன் டி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதர் விஷயத்துக்கும் நான் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப அடுத்தது வந்து என்ன வரும்? 33.333. அந்த 333 அப்படின்றத நான் என்னன்னு சொல்லியிருக்கோம்? கலப்பு பின்னத்துல 33 1/3 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. 1/3. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 16/2/3 இல்லையா? ஏன் 16/2/3 வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1/6 × 100. இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 16/2/3. 16/2/3. 16/2/3 என்ன அர்த்தம்? 16.67666ன்னு போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 16.67 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சதவீதத்தில் சொல்றப்ப, கலப்பு பின்னத்துல சொல்றப்ப வந்து என்னது? 16/2/3 அப்படின்றத சொல்லணும். சரிட்டா? அடுத்தது கேள்வி நம்பர் 12. 12வது கேள்வி. A mat of length 80 meter is made by 6 men and 15 days. How long will it take for 16 men to make a mat of length? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. அதாவது 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேவா? இதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 80 மீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? அதான் செஞ்ச வேலையினுடைய அளவு. தட் இஸ் W1 அண்ட் W2ன்னு பிடிப்பீங்க இல்லையா? அந்த செஞ்ச வேலையினுடைய அளவு தான் வந்து என்னது? 80. ஓகே. அப்போ என்ன போடணும்? N1 × H1 into D1 into E1 divided by W1, which is equal to N2 into D2 into H2 into E2 divided by W2. ஓகேவா? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இதில் போடுங்க. 80. சரி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் போடுங்க. எத்தனை ஆண்கள்? 6 ஆண்கள். 6 × 15 ஒர்க்கு வந்து எவ்வளவு? 80, which is equal to இது வந்து எவ்வளவு? எத்தனை ஆண்கள்? 16 ஆண்கள். 16 இன்டூ எத்தனை நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ D2 வச்சுக்கோங்க. செஞ்ச வேலை வந்து எவ்வளவு? 255. ஓகே, கரெக்டா? ஓகே. இதை அடிச்சு கொடுக்கலாம். இந்த 16ஐயும் இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இங்கே 16ன்னு கிடைக்கும். வேற இந்த 16ஐயும் இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 5ன்னு கிடைக்கும். இந்த 5ஐயும் இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். ஸோ 6 3 வந்து எவ்வளவு? 18 இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு D2 இஸ் ஈக்குவல் டு 18 நாட்கள். ஸோ 18 நாட்கள். அடுத்த கொஸ்டின் போலாமா?
81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற ஒரு சுவரில் 27 நாட்கள் அந்த ஓவியத்தை வட்டமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு? 81. எத்தனை நாட்கள்? 56. செஞ்ச வேலை வந்து என்னது? 448 மீட்டர் நீளமுள்ள சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா? which is equal to ரெண்டாவது இதில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் N2 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்கள் பண்ணுறாங்க? 27 நாட்கள் பண்ணுறாங்க. டிவைடட் பை எத்தனை மீட்டர்? 160 மீட்டர் இல்லையா? அப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 4ஆல் அடிச்சு கொடுக்கலாம் இல்லையா? அதை 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, இதை 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 1 2ன்னு வரும். இதை 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4 0ன்னு வரும். வேற எதை அடிக்கலாம்? இதை 2ஆல் அடிக்கலாம் இல்லையா? இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 5 6. இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 20ன்னு கிடைக்கும் இல்லையா? வேற இந்த 56 இந்த 56 அடிக்கலாம் இல்லையா? வேற என்ன செய்யலாம்? இதை வந்து 9ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். இதை 9ஆல் அடிச்சிங்கன்னு அப்படின்னா 9ன்னு கிடைக்கும். ஸோ வேற எதால் அடிக்கலாம்? இதை 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது வந்து 3. அப்போ இந்த 20 இந்த சைடில் கொண்டு போயிடலாமா? அப்போ N2 இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு? N2 இஸ் ஈக்குவல் டு 3 × 20 which is equal to 60 days. அப்போ என்ன அர்த்தம்? 60 மாணவர்கள் 60 மாணவர்கள் சேர்ந்து 27 நாட்கள் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவற்றில் என்ன செய்ய முடியும்? அவங்களால வண்ணமிட முடியும். ஓகேவா? ரைட். அடுத்தது ஒரு தொட்டியை, இது தனியாக வந்து குழாய் கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக படிக்க வேண்டியிருக்கும். பட் குழாய் கணக்குகளும் இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற கான்செப்டும் சேம் தான். ஓகேவா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகே ரைட். ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. ஃபர்ஸ்ட் வந்து குழாய் பியை திறந்து விடுறாங்க. அது 30 நிமிஷத்துல அந்த தொட்டியை வந்து என்ன செஞ்சிருது? நிரப்பிடுது. அடுத்து வந்து குழாய் பியை வந்து இது பண்றாங்க. அது 40 நிமிடத்துல வந்து திறக்குது. அப்படின்னா அப்புறம் இன்னொரு குழாய் வந்து இருக்கு. அந்த குழாய் வந்து கீழே இருக்கு. அந்த குழாய் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 நிமிடங்கள்ல வந்து காலி செய்யுது. ஓகேவா? அப்படின்னா தொட்டி காலியாக இருக்கும் 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யும்? குழாய் ஏ ஃபில் பண்ணக்கூடிய 2 டேபும் என்னன்னு வச்சுக்கிருவோம்? குழாய் ஏ, குழாய் பி அப்படின்னு வச்சுக்கிருவோம். ஓகேவா? காலி பண்ணக்கூடியதை சி அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ ஏபிசி 3 அட் டயத்தில் வந்து என்னது? ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஏயும் பியும் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறப்ப சி வந்து என்ன செய்யும்? அதை வந்து இது பண்ண விடும். ட்ரைன் பண்ணி விடும் இல்லையா? அப்போ காலி பண்ணுது அப்படின்னா, ஆனால் எப்போ வந்து குழாய் நிரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணக்கூடிய வீதம் காலி பண்ணக்கூடிய வீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அது என்ன செய்யும்னு பார்த்தீங்க அப்படின்னா குழாய் வந்து ஃபில் ஆகும். காலி பண்ணக்கூடிய வீதம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தண்ணியும் ட்ரைன் ஆயிரும். ஓகேவா? இது இந்த மாதிரி 2 டைப்பில் கேட்பாங்க. ஏற்கனவே வந்து தொட்டி ஃபில் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் வந்து 3 குழாய் வந்து திறந்து விடுறேன் அப்படின்னா வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ரைன் ஆகும், காலி ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது காலியாக இருக்கக்கூடிய தொட்டியை வந்து 3 நான் திறந்து விட்டுருக்கேன். இப்போ திறந்து விட்டுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து எனக்கு ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு பிறகு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி. ஓகேவா? ரைட். அதெல்லாம் நமக்கு அடுத்த கான்செப்ட் தேவையில்லை. இப்போ குழாய் ஏ எவ்வளவு? 30 நிமிடங்கள். குழாய் பி வந்து எவ்வளவு? 40 நிமிடங்கள். குழாய் சி வந்து எவ்வளவு? 24. அந்த 24 -24ன்னு வச்சுக்கோங்க. இது பிளஸ் அப்படின்னா இது வந்து மைனஸ். ஏன் இது வந்து -20? இது காலி பண்ணுது. வேற குழாய் ஏயும் குழாய் பியும் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டியை ஃபில் பண்ணுது. குழாய் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை காலி பண்ணுது இல்லையா? அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டோட்டலாக நிரம்பக்கூடிய இதை வந்து எண்ணுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு குழாய் 1 நிமிஷத்துல நிரப்பக்கூடிய தண்ணியினுடைய அளவு 1/b -1/c which is equal to 1. இந்த 1 அப்படின்றது என்னது?
அந்த குறிப்பிட்ட வேலை. வேலை அப்படின்றது என்னது? குழாய் நிரம்புறது தான் வேலை. ஓகேவா? எண் வந்து எவ்வளவு தெரியாது. அந்த எண்ணை தான் நான் கண்டுபிடிக்கணும். 1/30 ப்ளஸ் 1/40 மைனஸ் 1/, இப்போ நான் ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது 30 இருக்கு, 40 இருக்கு. நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 விட கம்மியாக இருக்கணும். அது வந்து எங்கே மட்டும்தான்? இந்த மைனஸ் கான்செப்ட் வராத வரையில மட்டும்தான் அது வேலிட். இப்போ இங்கே வந்து மைனஸ் அப்படின்னு வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த 1 மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஹையர் வேல்யூவாக தான் இருக்கணும். ஓகேவா? 1/24 which is equal to 1. ஓகேவா? எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 30க்கு 40க்கு 24க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 30, 40, 24. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எதால் அடிச்சு கொடுக்கலாம்? 2ஆல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து 15ன்னு கிடைக்கும், இங்கே வந்து 20ன்னு கிடைக்கும், இங்கே வந்து 12ன்னு கிடைக்கும். வேறு எதாவது அடிச்சு கொடுக்கலாம்? 3ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 5ன்னு கிடைக்கும். இது போகாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. இதை 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 4ன்னு வரும் இல்லையா? அடுத்தது 5ஆல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 5, இங்கே 1, இங்கே வந்து 4, 4. 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1, 1, 1ன்னு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ வாட் இஸ் ஆன்சர்? 2 3 வந்து எத்தனை? 6, 6 5 30, 30 × 4 120. ஓகே, அப்போ என்ன டோட்டலாக எல்சிஎம் வந்து எவ்வளவு? 120. இது 120 ஆகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? மேலையும் கீழையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலையும் கீழையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ப்ளஸ் இது வந்து என்ன செய்யணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 3 மைனஸ் இது வந்து 120ன்னு வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 5 தானே? இது 5 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன கிடைக்கும்? n is equal to இங்கே வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணி வச்சுக்கிறோமா? 7 - 5 which is equal to 2 divided by 120 which is equal to 1. அப்போ n is equal to என்னன்னு வரும்? n is equal to 120 divided by 2. இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 60 நிமிஷங்கள், 60 minutes. ஸோ 60 minutes. புரியுதா? இந்த கணக்கு என்னன்னு இருப்பதா? இப்போ இந்த கணக்குக்கும் முன்னாடி பார்த்த கணக்குக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் வந்து என்ன செஞ்சோம்? எல்லாத்துலேயும் ப்ளஸ்ன்னு போட்டோம். வேற வந்து இப்போ வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலி பண்ணக்கூடிய தொட்டியை மட்டும் தொட்டிக்கான அந்த மேக்னிடியூட் போடுறப்போ வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா? ரைட், அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. 15 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 15. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? N1 × H1 × D1 × E1 divided by W1 which is equal to N2 × D2 × H2 × E2 divided by W2. ஓகேவா? N1 வந்து எவ்வளவு? ஒரு சோப்பு தொழிற்சாலை. ஓகேவா? ஒரே ஒரு சோப்பு தொழிற்சாலை தான். அதே சோப்பு தொழிற்சாலையை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ N1 வந்து எவ்வளவு? 1ன்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? T1 வந்து எவ்வளவு? 6 நாட்கள். எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? 15 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. எவ்வளவு சோப்புகளை தயாரிக்கிறாங்க? 9600 சோப்புகளை தயாரிக்கிறாங்க. புரியுதா? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை கரெக்டான இடத்துல போடுறோம். ஒரு சோப்பு தொழிற்சாலை. இங்கே அடுத்த கேஸ்லேயும் வந்து என்னது? அதே சோப்பு தொழிற்சாலை தான் இல்லையா? அப்போ 1 × எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம். கூடுதலாக 3 மணி நேரம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே 6ன்னு இருக்கு. கூடுதலாக 3 மணி நேரம் அப்படின்னா 9ன்னு போட்டுறணும் இல்லையா? அடுத்தது எத்தனை நாள் ஒன்றுக்கு 6 சாரி இது வந்து என்னது? D2 தெரியாது. அந்த D2 அப்படியே வச்சுக்கோங்க. ஹவர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து எத்தனை? 15 மணி நேரம். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே வந்து 18 மணி நேரம் டிவைடட் பை எத்தனை சோப்புகள்? 14,400 சோப்புகள். ஓகேவா? அடிச்சு கொடுக்கலாமா? இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0க்கு 0 போயிடும் இல்லையா? இந்த 0வும் இந்த 0வும் போயிடும். வேற என்ன செய்யலாம்? இந்த 6ஐயும் இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 36 36க்கு 16ன்னு கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்னா இது 3 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 5
இதை 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 6 இல்லையா? அப்புறம் வேறு எதால் அடிச்சு கொடுக்கலாம்? இதை 6ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? இதை 6ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 2 மீதி 24 24 அப்படின்னு இருக்கிறப்ப வந்து 4 கரெக்டா? இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2ன்னு கிடைக்கும், இங்கே வந்து 3ன்னு கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 3 × 5 15 15 டிவைடட் பை 2 7.5 நாட்கள். 7 1/2 நாட்கள். வாங்க வாங்க. அடுத்த ப்ராப்ளம் 16வது ப்ராப்ளம். 16 ப்ராப்ளம் நம்பர் 16. 16வது ப்ராப்ளம். 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அதுபோன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, இதுல வந்து பாருங்களேன், அல்லதுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அல்லது அப்படின்னு வர்றப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி அல்லது அப்படின்னு 6 women or 8 men அப்படின்னு வர்றப்போ 1க்கு ஈக்குவலண்டா நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6 women is equal to 8 men. ஓகேவா? 6 women is equal to 8 men. ஓகேவா? இந்த டேட்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 women is equal to 4 men. இது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது, இவ்வளவு பேர் சேர்ந்து 8 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் எத்தனை அறையை கட்டி முடிக்கிறாங்க? 86 நாட்களில் கட்டி முடிக்கிறார். ஓகே, அது போன்ற அறையை 7 பெண்கள் அல்லது 5 ஆண்கள். ஒன்று என்ன பண்ணி வச்சுக்கோங்க, பெண்கள் எல்லாத்தையுமே ஆண்களா மாற்றி வச்சுக்கோங்க, அல்லது ஆண்கள் எல்லாத்தையுமே வந்து பெண்களாக மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 8 விமன் ப்ளஸ் 5 மென். ஓகேவா? இப்போ இங்கே எழுதலாம் இல்லையா? எல்லாத்தையுமே விமனாக மாற்றி வச்சுக்கிறோமா? இப்போ இதுலேருந்து எல்லாத்தையுமே விமனாக மாற்றி வச்சோன்னா என்ன கிடைக்கும்? விமன் இஸ் ஈக்குவல் டு 4m டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு விமனா, இந்த டபிள்யூக்கு பதிலாக அந்த 4/3 எம்னு போடலாமா? அப்போ 7 × 4m டிவைடட் பை 3. அல்லது வேற எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மென் எல்லாத்தையுமே விமனாக மாற்றியும் வச்சுக்கலாம். ஸோ மென் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3/4 × W அப்படின்னு வரும் இல்லையா? அந்த இப்போ இன்கேஸ் இந்த மென்னை வந்து மாற்ற போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? 5 × 3 டிவைடட் பை 4 அப்படின்னு போடணும். ஓகேவா? எதாக இருந்தாலும் சரிதான். ப்ளஸ் 5 மென்னு விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 28/3 மென்னு ப்ளஸ் 5 மென்னு. இவ்வளோ பேர் செய்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை செய்கிறாங்க. எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 8 மென் அந்த வேலையை செஞ்சு முடிக்க 86 நாட்கள் ஆகுது அப்படின்னா 28m ப்ளஸ் 5m டிவைடட் பை 3 இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை பார்க்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எதிர்மாரில் எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 48 days.
இதை மட்டும் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தை வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. திஸ் ப்ராப்ளம் இஸ் ஹோம்ஒர்க். இப்போ நான் இதில் வந்து பாருங்களேன், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் பீப்புள் வந்து அதிகமாகறாங்க இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் பீப்புள் அதிகமாச்சு அப்படின்னா இந்த டேஸ் வந்து கம்மியாகும். இது வந்து என்னது? எதிர்மாறல் கணக்கு. தட் இஸ் திஸ் டிவைடட் பை திஸ் இன்டூ 86 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? அடுத்தது தமிழில் அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த கேள்வி ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை. ஓகே, 21வது கேள்வி பாருங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதி 4ஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இது ஆக்சுவலாக எல்சிஎம் கொஸ்டின், ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கு. இதை ரெஃபர் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்க. ஓகே, அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திறமைசாலி தான் வந்து என்ன செய்வாங்க? நம்பர் ஆஃப் டேஸை வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து அமுதா வந்து எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்க? அமுதா வந்து ஏஎம் அப்படின்னு போட்டிருக்குது. அமுதா வந்து 18 நாட்கள். அண்ட் தென் வந்து அஞ்சலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாட்கள்? 2 மடங்கு திறமைசாலி. அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி. அப்படின்னா வரும் 18 அப்படின்றது இங்கே 9 ஆயிரும். 9 டேஸாக மாறிடும் இல்லையா? ஓகே, இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ என்ன வரணும்? 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை பி. இது ரெண்டையும் இது பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்னன்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? என்ன 1 டிவைடட் பை 18 ப்ளஸ் 1 டிவைடட் பை 9 இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். 18 1 ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 6ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 6 நாட்கள். ஓகேவா? ஆன்சர் 6 நாட்கள். வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த n1 அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுங்கள். n1 இன்ட்டு h1 இன்ட்டு d1 இன்ட்டு e1 divided by w1 which is equal to n2 into h2 into d2 into e2 divided by w2. ஓகேவா? இப்போது அதே சேலை சேம் வேலை. ஓகேவா? அப்போ நான் அர்த்தம் w1 ஈக்குவல் n1 எத்தனை? யாரு? அமுதா. n2 வந்து யாரு? அஞ்சலி. ஒரே ஒரு நபர் தான். அப்போ 1ன்னு போட்டுக்கோங்க. எத்தனை நாட்கள் செஞ்சு முடிக்கிறாங்க? 18 நாட்கள் செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேவா? எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து என்னது? அஞ்சலி 1 பங்கு அப்படின்னா அமுதா வந்து எத்தனை? 2 பங்கு. 2 மடங்கு திறமைசாலி இல்லையா? விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆள் எவ்வளோ நாள் தெரியாது. ஸோ அது தெரியாத டீட்டெயில் அப்படியே வச்சுக்கோங்க. எத்தனை மடங்கு திறமைசாலி? 2 மடங்கு திறமைசாலி இல்லையா? அப்போ D2 மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? D2 மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 2 கீழே கொண்டு வரணும். ஸோ 18 டிவைடட் பை 2 இதையும் அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 2 மடங்கு திறமைசாலி. அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 9ன்னு கிடைக்கும் இல்லையா? ரைட். இப்போ D2ன்றது என்னது? அஞ்சலி மட்டும். அமுதா எத்தனை நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 18 நாட்கள். அஞ்சலி எத்தனை நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 9. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ இங்கேருந்து சால்வ் பண்ணுறது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ரைட்டா? இந்த 9ன்றது எப்படி வந்து 18 9 அப்படின்னு வந்துச்சு இல்லையா? ஓகே, அப்போ இங்கே 18 இங்கே 9 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எத்தனை? 6 நாட்கள். அடுத்தது ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். டி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி என்பவர் பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அந்த வேலையை பி தனியே எத்தனை மணி நேரத்தில் செய்து முடிப்பார்? இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கலாமா? A can do a piece of work in 12 hours. B and C can do it 3 hours. Whereas A and C can do it 6 hours. அப்படின்னா B எவ்வளோ நேரத்தில் அந்த வேலையை முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஏ வந்து எத்தனை நாள்னு கொடுத்துருக்காங்க? 12 மணி நேரம். ஓகே, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? பியும் சியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 3 மணி நேரம் இல்லையா? அடுத்தது ஏயும் சியும் ஏ ப்ளஸ் சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
6 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பி வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரைட், அப்போ எல்லாம் என்ன தெரியுது? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? a plus 2a plus b plus 2cன்னு கிடைக்கும். 2a plus b plus 2c அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபார்முலா எழுதுங்க. 1 divided by a which is equal to 1 divided by 12. 1 divided by b plus 1 divided by c which is equal to 1 divided by b. அடுத்தது 1 divided by a plus 1 divided by c which is equal to 1 divided by 6 இல்லையா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2 divided by a plus 1 divided by b plus 2 divided by c which is equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 by 12 plus 1 by 3 plus 1 by 6. எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 12, இங்கே 3, இங்கே 6. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வந்து அது பெரிய நம்பர் 12, 3 வந்து 12 டிவைட் ஆகும், 6 அப்படின்றதும் 12 டிவைட் ஆகும். ஸோ எல்சிஎம் இஸ் 12. ஏ எல்லாம் தனியாக எழுதிக்கலாமா? ஏயும் சியும் தனியாக எழுதிக்கலாமா? 2 plus 2 divided by a plus 2 divided by c plus 1 divided by b which is equal to 12, 1 plus இங்கே வந்து 4 கிடைக்கும், இங்கே வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 7/12, 7/12 இது வந்து என்னது? இந்த வேல்யூ. இப்போ பி மட்டும் வேணும். 2 வெளியே காமன் எடுத்துடலாமா? 2 வெளியே காமன் எடுத்து 1 divided by a plus 1 divided by c plus 1 divided by b. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 divided by a plus 1 divided by c இந்த வேல்யூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 6 ஹவர்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து என்னது? இது வந்து 6 ஹவர்ஸ். அப்படி தான் இங்கே கொடுத்துருவாங்க 1/6. அந்த வேல்யூ இங்கே போடுங்க. 1/6னா என்ன கிடைக்கும்? 2 divided by 6 which is equal to 1 divided by 3ன்னு கிடைக்கும். அப்போ 1 divided by b which is equal to 7/12 minus இங்கே வந்து எவ்வளவு? 1/6 1/6. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ 1/3 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா பி இஸ் 4 ஹவர்ஸ். ஓகேவா? புரியுதா? இதே டெக்னிக்கலாக ப்ராப்ளத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஏபி அப்புறம் பிசி அப்புறம் ஏசி கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்து பி கேட்டிருந்தாங்க. அதே டைப் தான். ரைட், அடுத்து 24. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? n into 1 divided by a plus 1 divided by b which is equal to 1. ஸோ n அப்படின்றது என்னது? ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறது. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 12 டேஸில் வேலை பார்க்குறாங்க. ஸோ 12 அப்படின்றத இங்கே போட்டுக்கோங்க. 1 divided by a. a வந்து எவ்வளவு? 36 நாட்கள். ஸோ 1 divided by 36 ப்ளஸ் b வந்து எவ்வளவு? தெரியாத 1/b அப்படின்னு வச்சுக்கோங்க which is equal to 1. உள்ள கொண்டு போய் கேன்சல் பண்ணுங்க. 12 divided by 36 ப்ளஸ் 12 divided by b which is equal to 1. இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 3ன்னு கிடைக்கும். ஸோ 12/3 which is equal to 1 minus 1/3 which is equal to 2/3. ஸோ அப்போ b is equal to 12 into 3 divided by 2. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6ன்னு கிடைக்கும். 18. எத்தனை நாட்கள்? 18 நாட்கள். ரைட், அடுத்து 25வது கேள்வி. கமல் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். பிமல் கமலை விட 50% அதிக திறமை உடையவர் எனில் அதே வேலையை பிமல் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ இதில் வந்து பாருங்களேன், கமல் வந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாரு? 15 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. பிமல் அப்படின்றவர் வந்து 50% அதிக திறமை உடையவர் அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடியது இங்கே 7.5ன்னு போட்டுருவாங்க. ஆக்சுவலாக வந்து 100% அதிக திறமை உடையவர் தான் என்ன வரும்? டபுள் மடங்கு அப்படின்ற மாதிரி வரும். ரைட்டா? இவரை விட இது டபுள் மடங்கு அப்படின்னு வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸை தடுக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். என்ன ஃபார்முலா? n1 into d1 into h1 into
E1 divided by W1 which is equal to N2 into D2 into H2 into E2 divided by W2. ஓகேவா? ரைட். இப்போ இதில் வந்து பாருங்களேன், N1 சேம் தான், இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான், இந்த வேலையும் சேம் தான், இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல பாருங்க. ஓகேவா? இப்போ டே மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இதில் 15ன்னு கொடுத்துருக்காங்க. கமலோட டே வந்து எத்தனை? 15ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த D2 நான் கண்டுபிடிக்கணும். வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவரை விட இவர் 50% அதிகம். உதாரணமாக நான் 100ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 50% என்னது? 100ல் 50% 50 தான். அப்போ என்ன வரும்? 50ன்னு எக்ஸ்ட்ரா வரும். அப்போது கமல் அப்படின்றவர் 100 அப்படின்னா பிமல் அப்படின்றவர் வந்து எவ்வளவு? 150. மீன்ஸ் கமல் அப்படின்றவர் வந்து 200 அப்படின்னா பிமல் அப்படின்றவர் வந்து எவ்வளவு? 300. மீன்ஸ் கமல் அப்படின்றவர் 1 அப்படின்னா பிமல் அப்படின்றவர் வந்து எவ்வளவு? 1.5. அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே போடுங்க. அப்போ என்ன வரும்? 15 into 1 which is equal to D2 into இந்த E2க்கு பதிலாக வந்து என்னது? இது 1 அப்படின்னா இது வந்து எவ்வளவு? 1.5. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 15 divided by 1.5 which is equal to D2. ஸோ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளவு? இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10. D2 is equal to 10 days. $7.5 டேஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா அது தப்பு. நிறைய பேர் 7.5 தான் போடுவாங்க. அது சம்டைம்ஸ் ஆப்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரைட். இன்னும் இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கிளாஸில் இது போதும். That's all about today's class. Thank you.